அண்டு 10,000 பேருன்னு எழுதி கொடுத்தாங்க. 10,000 பேருக்கு மேலே கூடுதலாக வந்துட்டாங்கன்னு சொல்கிறது ஒரு டிஜிபிக்கு அழகா? உளவுத்துறை என்ற ஒன்றை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உளவுத்துறையோட வேலை இதையெல்லாம் கணித்து எவ்வளவு கூட்டம் வரும் என்பதை மதிப்பிடுவது தானே. இன்னொன்று, நீங்கள் இவங்க அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த உடனே 10 நாள் இன்டர்வியூ வச்சிங்க இவங்களுக்கு. கரெக்டாக? இந்த கொஸ்டின் பதில் சொல்லுங்கள், அந்த கொஸ்டின் பதில் சொல்லுங்கள், யார் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்கன்னு எல்லாவற்றையும் கேட்கிறீர்கள். அதுபோக அவர்களையே கேட்க வேண்டியதில்லை. இதற்கு முன்பு 5 இடங்களில் நடந்த கூட்டங்களோட வீடியோக்களை நீங்கள் பார்வையிட்டாலே உங்களுக்கு தெரியும் எப்படி கூட்டம் வருகிறது, எப்படிப்பட்ட கூட்டம் வருகிறது, எவ்வளவு கூட்டம் வருகிறது என்பது உங்களுக்கு எளிதாக தெரியும். யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஸோ 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால், விஜய் 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தாங்கன்னா, யார் வர்றாங்கன்றதை பொறுத்து தான் இந்த 10,000-ஐ நீங்கள் மதிப்பிட வேண்டும். புஷ்யானந்த் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று அவர்கள் எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 12,000 பேர் வருவார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் வருகிறார், 10,000 பேர் வருவார்கள் என்று எழுதி கொடுத்தால் 5,000 பேர் வருவார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும். விஜய் வருகிறார், 10,000 பேர் வருகிறார்கள் என்றால் × 5 × 10 இப்படி தானே போடணும். இதானே மதிப்பீடு. இதை செய்யறதுக்கு தானே நீங்கள் உளவுத்துறை வச்சிருக்கீங்க.